ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கிராமத்தில் சாரான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ஆசை. அவள் கிடைக்கிற ஃப்ரீ டைமில் எல்லாமே ட்ராயிங், பெயிண்டிங் தான் பண்ணிகிட்டு இருப்பாள். பட் சாராவுக்கு அவளுடைய லைஃப் அவ்வளோ ஈஸியாக இல்லை. சாரோடைய அப்பா ஹெல்த் இஷ்யூனால் வேலையிலேருந்து நின்றுட்டார். சாரா ஸ்கூலுக்கு போயிட்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்து ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன். சாரா வழக்க போல் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு பார்க்கில் உட்காந்துட்டு இருந்தா. அவள் ட்ராயிங் பண்ணது எல்லாமே திருப்பி பார்த்துட்டு இருந்தா. பார்த்துட்டு அவள் யோசிக்கிறா, நம்மளுக்கு ஒரு வேளை திறமை இல்லையா, நம்மளால் இதுக்கப்புறம் பேப்பர் ஸ்கெட்ச் அதெல்லாம் வாங்கி நம்மளால் பெயிண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட மணியும் இல்லை, ப்ளஸ் டைமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பாட்டி வந்து சாரா பக்கத்தில் உட்காடுறாங்க. ஏம்மா இன்னும் ட்ராயிங் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்க நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரா பாட்டிக்கிட்ட ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. பாட்டி சாரா கிட்ட சொல்கிறாங்க, லைஃப்பில் உன்னுடைய ட்ரீமை நீ அச்சீவ் பண்ணணுன்னா எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லேயும் அதுக்காக நீ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பத்துலேருந்து சாரா டெய்லி மார்னிங் 1/2 hour பிஃபோராக எழுந்து ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாள். பண்ணுறதை எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணான். ஒரு கெஃபே ஓனரு அவருடைய கெஃபேவை டிசைன் பண்ணுறதுக்காக சாராவை கூப்பிட்றாரு. சாரா அதை சூப்பராக ட்ராயிங் பண்ணி டிசைன் பண்ணி கொடுக்குறா. அப்பத்துலேருந்து சாராவுக்கு நிறைய ஆர்டர் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கார்ட் டிசைன், வால் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாளில் சாரா சொந்தமாக ஹார்ட் ஸ்டூடியோவை ஓப்பன் பண்ணிடுறா. சாரா அவளுடைய லைஃப்லேருந்து என்ன கற்றுக்கிட்டான்னா, எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லேயுமே நம்மளுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம அதுக்குன்னு கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு வெற்றி நம்மளுக்காக காத்திருக்கோம், சாராவை போல். ஸோ இது போல் உங்களுடைய பேர், உங்களுக்கு பிடிச்சவங்க பேர், உங்களுடைய பசங்க பேரை வச்சு நாங்கள் குட்டி ஸ்டோரி சொல்லணுன்னா அவங்களுடைய நேமை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அவங்க நேமை வச்சு நாங்கள் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறோம். தேங்க்யூ.